சாப்பாட்டு ராமனால் கூட இந்த ரொட்டியை சாப்பிட முடியாது. 3 கிலோ 3.5 கிலோ இருக்கும் வந்தது. நேற்று நைட்டு இந்த ரொட்டியை வந்து சுட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 3 பேர் என் கூட வந்தாங்க. அந்த 3 பேர் சாப்பிட்டு மீதி வந்து இவ்வளோ ஒரு 3/4 வாசி ரொட்டி அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த ராம் ரோட்டா பண்ணிவிட்டு 2 நாள் 3 நாள்லாம் வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பழைய ரொட்டி இது ரொம்ப நாளாக ஆனதுன்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லாம் வரல, ஆனால் ரீசெண்டாக தான் இது எடுத்திருக்காங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி உள்ளது இது. இந்த வீட்டுக்கு அந்த சின்ன கதவு ஒன்று சும்மா ஒரு சேஃப்டிக்கு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் கதவை. உள்ளே வந்து பால் பீச்சிட்டு டீ போடலாம்னு சொல்லிட்டு நெருப்பு வச்சு கொளுத்திட்டு இருக்காங்க. ப்ளஸ் இந்த குடிசையில் அந்த சொன்னல அந்த பொந்தெல்லாம் இருக்குன்னு வாங்க பார்ப்போம். முன்னாடியே நான் ஒரு தடவை குடிசையை காட்டிட்டேன். ஆனால் இங்கே வந்து தண்ணி கொஞ்சம் குறைவு. அதனால தான் இந்த இடத்துல நாங்கள் குடித்தது டீ. அந்த டீயில் என்ன பிசு பிசுப்பு தன்மை இருக்கும்? கிடையாதுல்ல. நல்லா போட்டு மண்ணில் போட்டு வாஷ் பண்ணுறாங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு துணியை வச்சு அப்படியே தொடச்சிடுறாங்க. நல்ல ஒரு பலன்னு ஆயிடுது. மாட்டு சாணத்து மேலே ரொட்டியை போட்டு சாப்பிட்றது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம். இவங்களுக்குலாம் பழகி போச்சு. அடங்கொய்யாலாடி இங்கே பாருங்க, அந்த சாணி எழுதிட்டு வந்தாங்கல்ல, சாணி அதுலேயே வந்து ஆட்டா வந்து பிசையணும் அப்படிங்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க. நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா இவங்களோட அந்த கலாச்சாரம் அப்படி. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ரொட்டியை தூக்கி அப்படியே நெருப்பில் போட போகிறோம். அவ்வளோதான், நெருப்பில் போட்டாச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ராஜஸ்தானில் தனோட் அப்படிங்கிற ஒரு சைட் இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த தனோட்லேருந்து நான் ஒரு 20-25 கிலோமீட்ரு பின்னாடி போகிறேன். அங்கே போனோம் அப்படின்னா நிறைய கிராமங்களை பார்க்கலாம். இந்த ராஜஸ்தான் இந்த சைடு உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அந்த பழமையான கலாச்சாரத்தோடு வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு வீடியோ போட்டோம், ராம் ரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லா ஒரு வைரலாக ஆனிச்சு. மேக்ஸிமம் ஒரு 20-25 கிலோமீட்டர் போனால் அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பிடிச்ச மாதிரி நான் ஒரு vlog பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அந்த கிராமத்துக்கெல்லாம் போனோம்ல, அதெல்லாம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. நிறைய பேர் இந்த மாதிரி vlog போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் மறுபடியும் அந்த மாதிரி வில்லேஜை நோக்கி போயிட்டுருக்கேன். மேக்ஸிமம் பார்ப்போம். நிறைய வாகனங்கள்லாம் வர மாட்டேங்குது. ஒரு சில வாகனங்கள் வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து வந்துட்டுருக்குங்க. பாருங்கள் தெரியும், இந்த போதா இந்த வாகனம் எல்லாமே வந்து தனோட்டு வந்து போயிட்டுருக்கு. யாராவது வந்தாங்க அப்படின்னா லிஃப்ட் கேட்டு நம்ம வந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் அந்த சைடு போயிடுறோம். ஸோ கேஸ் லிஃப்ட் கேட்டுட்டேன். ஒரு பைக் வந்தது, மறைச்சேன், லிஃப்ட் கொடுத்தாங்க. இப்போ அந்த பைக்கில் தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 2-3 கிலோமீட்டர் லிஃப்ட் கொடுத்தாங்க, அவ்வளோதான். பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய வாகனம் வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம். फोटो हाँ भैया, ये फोटो लाने के लिए हाँ मैं ऐसे ही वीडियो यूट्यूब बनाता हूँ वीडियो. யதார்த்தமாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு வாகனம் ஒன்று வந்தது, மறைச்சேன். இவங்களும் ஒரு 10 கிலோமீட்டர் வரையும் போகிறாங்களா. நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ 10-15 கிலோமீட்டர் இவங்க கூட ட்ராவல் பண்ணிட வேண்டியதான். हाँ ओके, उधर है ना, दूध भी मिल जाएगा। ओह ओके 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 ओके, मैं इसको नीचे रखता हूँ। हाँ कोई बात, आराम से। ओके भैया, थैंक यू. ஸோ இன்னும் நம்ம வந்து நடு பாலைவனத்துக்கு வந்துட்டோம். அவங்க வந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் வரை என்னை வந்து கூப்பிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க சொன்னாங்க, நிறைய ஆடு மாடு மேய்க்கிறவங்க, ஒட்டகம் மேய்க்கிறவங்கலாம் கொஞ்சம் தூரம் அப்படியே பாலைவனத்தில் அப்படியே நடந்து போங்க, உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க, நைட் அங்கேயே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க இந்த சைடு நடந்து போகலாம். ஆனால் இங்கே வந்து பாலைவனத்தில் இந்த மாதிரி செடிகள்லாம் முளைச்சிருக்குல்ல, இதுதான் அங்கே உள்ள மான் ஆடு எல்லாம் திங்குது. வர்ற வழியில் ஏகப்பட்ட மான் பார்த்தேன். இதோ அங்கே ஒரு குடிசை மாதிரி இருக்குது பாருங்க, தெரியுதா? நான் கிட்ட போயிட்டு இல்லை, நான் காட்டுறேன். அங்கே ஆடு மாடெல்லாம் கட்டியிருக்கு. குடிசையில் யாராவது இருப்பாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா பைக்கு கூட கிடக்கு. எந்த வழியில் பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரில. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஹைவே இருக்கிறதுனால பைக்கு கொண்டாந்து ஈஸியாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஆனால் இந்த டயத்தில் பகல் நேரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்கலாம். அந்த ஆடு மாடெல்லாம் ஓட்டிகிட்டு நிறைய ரொம்ப தூரத்துக்கு போயிருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு ஈவினிங் டைம் போல் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கேட்டு பார்ப்போம் வீட்டில் யார் இருக்காங்களா அப்படின்னு. பாருங்கள், இதுதான் உங்கள் வீடு. இங்கே வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு இவங்க வந்து தங்கி இருக்கிறது. இதை எடுத்து விட்டு உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். திறந்தாச்சா? இங்கே பாருங்கள், நெட்வொர்க் கிடைக்கிறது ரொம்ப 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 இங்கே வந்து குறைவு. அதனால் மொபைலை தூக்கி இப்படி வச்சுட்டு போயிட்டாங்க, ஒரு ஸ்டாண்டு மாதிரி. அதே மாதிரி சார்ஜ் எல்லாம் பண்ண முடியாது. மாடு உள்ளே வருது. ஸோ மாட்டுக்கு தீவனங்கள் எல்லாமே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாட்டை வந்து வெளியில் வரட்டும். மாடு முட்டுமோ? வெளில வெளில ஓடிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு இதை அடைச்சிக்குவோம். தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் வந்து தண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நைட்டு இங்கே தான் சமைப்பாங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளஸ் அது வந்து அடுப்பு. இங்கே பாருங்கள் இவங்களோட குடிசை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாமா? உள்ளேயும் அப்படியே வந்து மணல் தான் இருக்குது. இங்கே தான் அவங்க வந்து படுத்துங்கிறாங்க. ஏகப்பட்ட ஓட்டை இருக்குது. இதிலலாம் பாம்பெல்லாம் வந்து ஈஸியாக வரும் இந்த இடத்துல. இதில் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து 2 ஆள் 3 ஆள் வந்து படுத்துங்கலாம். வெயிலுக்கு ஓகே, நல்ல ஒரு கூலிங்காக இருக்குது. 1200 ரூபியா? ஓ, வாங்க ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இங்கே வந்து தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க. ஒரு டிராக்டர் தண்ணி வந்து 1200 ரூபா அப்படிங்கிறாங்க. 1200 ரூபி அப்படின்னா 1200 ரூபா. ஸோ எந்த அளவுக்கு இங்கே தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா மாடுகளுக்கு வந்து தண்ணி வைக்கணும் அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப அவசியம். தண்ணி இல்லாமல் மாடு வந்து உயிரே வாழாது. ஸோ இதில் நிரப்பி வச்சுருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 2 டிராக்டர் தண்ணி ஊற்றினா தான் இது வந்து நிரம்பும். 1200 2400 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டிராக்டர் வந்து நிரப்புனாங்கன்னு வச்சுங்களேன் தண்ணியை, வெறும் 5 நாளைக்கு தான் வருமா. அப்போ 2 டிராக்டர் தண்ணி வெறும் 10 நாளைக்கு தான். ஸோ ரொம்ப கஷ்டம் அங்கே தண்ணிக்கு. ஏன்னா மாடு கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே மாடுகள் எக்கச்சக்கம் இருக்குது. சுற்றி முற்றியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 25-30 மாடுகள்கிட்டையாவது கண்டிப்பாக இருக்கும். இது வந்து மாட்டு தீவனம், மாட்டு கொடுக்குறதுக்கு. ये किस चीज़ का आटा है ये? குவார். இது குவார் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு பில்லு ஒன்று பார்த்தோம்ல அந்த கிராமத்தில், ஞாபகம் இருக்கா? ஒட்டகத்துக்குலாம் வச்சுட்டு இருந்தாங்க. கேட்டதுக்கு நமக்கு வந்து சொன்னாங்கல்ல குவார் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட மாவு தான் அது. दूध निकाल रहे हो क्या? பாலும் வேற கறந்துட்டு இருக்காங்க அங்கே. நைட்டு என்ன சமைச்சிங்க அப்படின்னு கேட்டால் ராம் ரோட்டா தான் அப்படின்னாங்க. எதில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வாளி ஒன்று இருக்குது. வாளியில் வாட்டேங்கப்பா இங்கே பாருங்க. இதை தான் வந்து நைட்டு சமைச்சாங்களாம். இது வந்து கையில் தூக்கி பார்த்தாவே ஒரு 2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிங்கப்பா பார்த்துங்க. நேற்று நைட்டு இந்த ரொட்டியை வந்து சுட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 3 பேர் என் கூட வந்தாங்க. அந்த 3 பேர் சாப்பிட்டு மீதி வந்து இவ்வளோ ஒரு 3/4 வாசி ரொட்டி அப்படியே இருக்குது பாருங்கள். இன்றைக்கும் வந்து இதை தான் இவங்க சாப்பிட்றேன் அப்படின்னாங்க. எனக்காக வந்து வேணால் நைட் வேணால் மறுபடியும் ராம் ரோட்டா பண்ணுவோம், இதை அப்படியே வந்து மாட்டு கொடுத்துடலாம் அப்படின்னுங்கிறாங்க. சாப்பாட்டு ராமனால் கூட இந்த ரொட்டியை சாப்பிட முடியாது, இவங்க சாப்பிட்றாங்க. மூணு கிலோ 3.5 கிலோ இருக்கும் வந்தது. தூக்கி அப்படியே வாளிக்குள்ளேயே போட்டுருவோம். இதெல்லாம் என்னதுன்னு தெரில, இதெல்லாம் காய்கறின்னு நினைக்கிறேன். என்னென்னு திறந்து பார்ப்போமா? ஆமாம், இதிலலாம் காய்கறி கிடக்கு. அதான் ராம் ரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உள்ளெல்லாம். அதான் சொன்னல, ஒரு இந்த ராம் ரோட்டா பண்ணிவிட்டு 2 நாள் 3 நாள்லாம் வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், பழைய ரொட்டி இது, ரொம்ப நாளாக ஆனதுன்னு நினைக்கிறேன்.
ஸ்மெல்லாம் வரல, ஆனால் ரீசெண்டாக தான் இது எடுத்திருக்காங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி உள்ளது இது. வேறு என்னென்ன இருக்குது? வேறு காய்கறி, வெந்தயம், மிளகா இதெல்லாம் இருக்குது. மசாலா எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இது என்னது? இது டீ தூள், இது உப்பு, இது என்னது? இது சீனி, இது மசாலா, எல்லாமே இருக்குது. சரி கேஸ், இன்றைக்கி ஒரு நைட்டு ஒரு செமையான ஒரு கண்டென்ட் கிடைக்கும். இவங்க வந்து ஊருக்கு போயிட்டு ஈவினிங் போல் தான் வருவாங்களாம். நானும் கொஞ்சம் நேரம் வந்து பவர் பேங்க்லேருந்து கேமராவுக்கு சார்ஜ் போட்டு வைக்கிறேன். ஸோ ஈவினிங் கண்டினியூ பண்ணுறேன். மணி கரெக்டாக வந்து 5 ஆகிடுச்சு. மறுபடியும் பால் கறக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இவங்க கொண்டு அந்த பாலை ஊற்றிட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் 5 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. நான் கொஞ்சம் நேரம் சும்மா அப்படியே உட்காந்து தான் இருந்தேன். ஸோ சன்லைட் வந்து அந்த சைடு போயிட்டு பாருங்க. இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முதல்ல சரியான வெயில் வேறு. கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிற்கி 1 2 3 4 5 மற்றபடி அங்கிட்டெல்லாம் கொண்டாந்து கட்டி வச்சுருக்காங்க. மாடு மட்டும் கிடையாது, ஆடு மாடு ஒட்டகமும் இருக்குது. ஒட்டகத்தை வந்து அவுத்து விட்டாங்க. அதுவாக மேய்ஞ்சிட்டு அது வந்து நாளைக்கு வருமா, சில நேரத்தில் வராதான். அந்த ஒட்டகத்தை கண்டுக்கிறதே இல்லை. இங்கே போய்ட்டு அதுவாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குமா. மாடுகளையும் அது மாதிரி தான். அவங்க ஒரு தடவை அவுத்து விட்டாங்க அப்படின்னா மாடு மேய்ஞ்சிட்டு விடிய காலம் வந்து கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் வந்துருமா. நைட்டில் தான் மேய போயும். நம்ம ஊரில் எப்படி பகலில் மாடு மேய்ப்பாங்க, இங்கே வந்து நைட்டில் வந்து மாடு மேய போகும். பகலில் இங்கே மாதிரி ஒரு இடத்துல கட்டி வச்சுருவாங்க. கொஞ்சம் இருட்டானதுக்கப்புறம் மான்லாம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. நம்ம வந்து அந்த லைட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா மான் வந்து அங்கங்கே இந்த மாதிரி புதர்கள்லாம் இருக்குல்ல, அந்த புதர்கள்ட்ட நிறைய வந்து ஈவினிங்கை போல் ஒரு 6 மணி 7 மணிக்கு போல் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அங்கங்கே மேய்ஞ்சிட்டு மான்லாம் ஒரு இடத்துல வந்து படுக்க ஆரம்பிச்சிருமா. வாங்க ஒரு தடவை வந்து அந்த குடிசையை காட்டுறேன். ப்ளஸ் குடிசையில் நிறைய எலியெல்லாம் வந்து சுற்றிட்டு இருக்குது. ப்ளஸ் வந்து எலி பொந்தெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த குடிசையை தாண்டி அந்த சைடு அங்கே வந்து எலி பொந்து மாதிரி ஒன்று இருக்குது. அது வழியாக ஏதாவது பாம்பு ஏதாவது வரதுக்குன்னா ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளும் வந்து கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கோம். ஏன்னா நமக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பொந்துகள் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பொந்து போயிட்டு அந்த குடிசைக்குள்ளே தான் வந்து கனெக்ட் ஆகுது. நம்ம எவ்வளோ தான் குடிசையை அடைச்சி வச்சுருந்தாலும் இந்த பொந்து வழியாக என்ன வேணாலும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்கள். அந்த குடிசை இருக்குல்ல, அந்த குடிசைக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு பொந்து. இந்த பொந்து எங்கே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் குடிசைக்குள்ளே போயிட்டு காட்டுறேன். இப்போ வாங்க குடிசைக்குள்ளே போகலாம். இந்த வீட்டுக்கு அந்த சின்ன கதவு ஒன்று சும்மா ஒரு சேஃப்டிக்கு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் கதவை. உள்ள வந்து பால் பீச்சிட்டு டீ போடலாம்னு சொல்லிட்டு நெருப்பு வச்சு கொளுத்திட்டு இருக்காங்க. ப்ளஸ் இந்த குடிசையில் அந்த சொன்னல அந்த பொந்தெல்லாம் இருக்குன்னு வாங்க பார்ப்போம். முன்னாடியே நான் ஒரு தடவை குடிசையை காட்டிட்டேன். இருந்தாலும் வாங்க இங்கே பாருங்கள். இது வந்து என்னோடய பேக்கு. நான் முதலே காட்டின மாதிரி அந்த பொந்து வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்கள். இதில் வந்து எலியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது முதல்ல. ஆனால் இங்கே இருக்கிறது நமக்கு வந்து சேஃப்டி கிடையாது. ஏன் அப்படின்னா நிறைய வந்து இதில் ஒரு இந்த மாதிரி ஒரு அடசலான பகுதிக்குள்ளே நிறைய ஒரு அந்த மாதிரி பாம்பு தேல்லாம் வரதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மக்கள்லாம் எப்படி இதில் வந்து வாழ்கிறாங்க வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. இவங்களே சொன்னாங்க நான் வந்து வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா அந்த மண் இருக்குல்ல, அந்த மண்ணிலே பெட்டை தூக்கி போட்டிருக்காங்க. வாங்க அப்படியே வெளியில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் தான் அவங்க வந்து டீ போடுறதுக்கு நெருப்பு வச்சு கொளுத்திட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு சேஃபாக வந்து இந்த இடத்துல இருந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. चलेगा भाई ऐसे रोज आओ भाई। हाँ इन हवा के थे मैं ऐसे चाय नहीं पीता हूँ भैया। हाँ चाय वो पहले से ही सही। हाँ டீ கொடுக்குறதுக்கு கொஞ்சோண்டு கொடுத்தாங்க. நான் சொன்னேன் இவ்வளோ டீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சோண்டு டீ கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. எல்லோரும் இந்த மாதிரி தான் டீ குடிச்சிட்ருக்காங்க.
இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு அமைதியான இடத்துல டீ சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ பேசுகிறது ஒன்றும் எனக்கு புரியலை, நீ தமிழில் பேசுகிறதுனால அந்த மாதிரி எப்படி சொல்கிறாங்க. क्या भैया मैं तमिल में बोलता तो कैसे लगता है? इसका ले लिया होगा ये मैं आगड़ी आज कोई भी ये मैं आगड़ी आज कोई भी काला जाओ मैं चढ़ जाओ அந்த பாத்திரத்தெல்லாம் மண்ணில் போட்டு துடைக்கிறாங்கல்ல, இது வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில், இது வந்து அந்த நெய் ஊற்றி அதிகம் சாப்பிடுவாங்க, அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிறதுக்காண்டி மண்ணில் போட்டு துடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது, அதுவும் உண்மை தான். ஆனால் இங்கே வந்து தண்ணி கொஞ்சம் குறைவு, அதனால தான் இந்த இடத்துல நாங்கள் குடித்தது டீ. அந்த டீயில் என்ன பிசுபிசுப்பு தன்மை இருக்கும்? கிடையாது இல்லை, நல்லா போட்டு மண்ணில் போட்டு வாஷ் பண்ணுறாங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு துணியை வச்சு அப்படியே துடைச்சிடுறாங்க, நல்ல ஒரு பலன்னு ஆயிடுது. இந்த மாடெல்லாம் என்னென்னா இப்படியே நேராக விரட்டி விடணும், அவ்வளோதான். இது வந்து இப்போ மேய போதில் விடிய காலத்துக்கு அப்புறம் தான் வரும். அவங்க வந்து இந்த பாத்திரத்தை போட்டு மண்ணில் போட்டு விளக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் நம்மளை வந்து இந்த விரட்டிட்டு சொன்னாங்க இந்த சைடு. அந்த ராம் ரோட்டா முதல்ல காட்டினால அதை எடுத்துகிட்டு ஆடு மாடுகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. மாடு போயிடுச்சு, ஆடுகள் தான் சாப்பிடுது. சரியான ரொட்டி இது. ठीक है, ये भी जाओ कम करेंगे. ஒரு பேட்டு மட்டும் போட்டுட்டு இந்த சைடு ஒன்று போட்டுக்கலாம், மற்றதெல்லாம் எடுத்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம தங்குறது படுத்துக்கிறது இங்கேயே படுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து இந்த இடத்துல படுத்துப்பாங்க. மற்றபடி பார்த்து சொன்னாங்க, எல்லாமே க்ளீனாக தான் இருக்கும், நாங்களும் இங்கே தான் படுத்துப்போம், ஏன் பயப்படுறீங்க அப்படின்னாங்க. நான் இல்லை ஏதாவது, ஏன்னா இந்த மாதிரி இடத்துல நான் தூங்குனது கிடையாது. ரொம்ப இந்த மாதிரியான ஒரு குடிசைக்குள்ளே தூங்குனது இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இன்றைக்கி நைட்டு தூங்க போகிறது. அவங்க சொல்கிறாங்க பயப்படாதீங்க, எல்லாருமே நாங்கள் இங்கே ஆடு மேய்க்கிறவங்க எல்லாருமே இந்த இடத்துல மாதிரி தான் படுத்து தூங்குவோம் அப்படிங்கிறாங்க. சர்வ சாதாரணமாக சொல்கிறாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி நைட்டு நம்ம இங்கே தான் படுக்கணும்னு இருந்தால் நைட்டு இங்கே தான் படுக்கணும், வேறு வழி கிடையாது. இந்த வாளி ஃபுல்லாக பால் இருக்குங்க. இந்த பாலில் ஒரு அரை வாளி வந்து இதில் ஊற்றிட்டாங்க. எதில் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாளியில், சின்ன வாளியில். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்ரு, ஒரு 3 லிட்ரு பிடிக்கக்கூடிய ஒரு வாளி தான் இது. இந்த வாளியில் எதுக்கு தெரியுமா அவ்வளோ பாலை ஊற்றுனாங்க? இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசுத்தமாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஒரு க்ளீனாக இல்லாத மாதிரி ஒரு எல்லோவாக இருக்குல்ல. இந்த பால் வந்து ஆட்டுக்குட்டி கொடுக்குறதுக்காகவா. ஃபுல்லாக வந்து அந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த பீடிங் பாட்டில் இருக்கும்ல, அது மாதிரி எப்படி கையில் வச்சுருக்காங்க பாருங்கள். திகாவ் பையா, இந்த மாதிரி பாட்டிலில் நிரப்பி எல்லா ஆட்டுக்குட்டிக்கும் கொடுக்கணுமா. ஸோ வாங்க அப்படியே வெளியில் போகலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கதவை சாத்திடணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிறைய ஆட்டுக்குட்டிகள்லாம் உள்ளே போயிட்டு அந்த சைடு இருக்கிற பெட்ஷீட் மேலே உட்காந்துருது, அதனால்
கீழேயும் கட்டிடுறாரு, அப்படியே மேலேயும் கட்டிடுறாரு. ஏன்னா ஆட்டுக்குட்டி உள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. முதல்ல என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருந்தது, மேலே மட்டும் நான் கட்டிட்டு விட்டுட்டேன், கீழே கட்டலை. அது வழியாக ஆட்டுக்குட்டி உள்ள போயிடுச்சு. அங்கே பாருங்கள், ஆட்டுக்குட்டிக்கு அந்த சின்ன ஒரு கொட்டகை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியேங்கப்பா, நம்ம வர்றதை பார்த்துட்டு ஆட்டுக்குட்டியெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக சவுண்டு கொடுக்குது. இதில் மேக்ஸிமம் வந்து ஒரு 4, 4, 3, 7, 8 ஓய் அப்படிங்கப்பா 8, 9 ஒரு 9, 10 ஆட்டுக்குட்டிக்கிட்ட இருக்குது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் தனித்தனியாக எடுத்து பால் கொடுத்துட்ருக்காங்க. பயங்கரமாக உறிஞ்சி எடுத்துருச்சு. அப்படியே ஒரு பாட்டிலை வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகலைங்க, அப்படியே குடிச்சிருச்சு. कितना बाटल पिलाना है इसको? दो तो पिलाना है। हाँ पीछे बच्चा इनको पिला के तो हाँ पिला देंगे। ஓகே ஓகே. அதாவது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு 2 பாட்டில் வந்து இது மாதிரி கொடுப்பாங்களாம். எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்கள் என்ன உறிஞ்சுதுன்னு. அவ்வளோதான், உறிஞ்சி முடிஞ்சிச்சு. ஒரு ஆட்டுக்குட்டி வந்து அவ்வளோதான். இப்போ இந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி வீசுகிறாங்கல்ல, அதாவது இவங்க வந்து கணக்கு வச்சுப்பாங்க. நமக்கு அப்படின்னா அடையாளமே தெரியாது, எந்த ஆட்டுக்குட்டி கொடுத்தோம் எந்த ஆட்டுக்குட்டிக்கு கொடுக்கல அப்படின்னு. இவங்களுக்கு கரெக்டாக அது தெரியும். பயங்கர ஃபாஸ்ட்டுங்க. அவ்வளோதான், உறிஞ்சி முடிஞ்சி. ये गाय का दूध है ना? गाय का। கொடுக்கறது மாட்டுப்பால். பாய்க்கலாம் உண்டு. जिसको दिया नहीं दिया उसको आपको समझ में आता है क्या? समझ में आ जाता। अभी मेरे 2 को दिया है। क्योंकि वो दो कौन सा आपको पता है ना? वो भी। हाँ हाँ, ये तीसरा। हाँ இதுவே நமக்காக இருந்துச்சுன்னா அடையாளம் தெரியாது, எது கொடுத்தோம் எது கொடுக்கலன்னு. சரியான ஃபாஸ்ட்டு, போட்டு உறிஞ்சி எள்ளிருச்சு. खाली எல்லா ஆட்டுக்குட்டிக்கும் வந்து பால் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி வந்து அப்படியே அந்த கொடுக்காத எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும்ல பால், அதை அப்படியே ஒவ்வொரு ஆட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க. பால் கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டரு 4 லிட்டரு இந்த வாளியில் இருந்தது, அது எல்லாமே முடிச்சாச்சு. ஆட்டுக்குட்டிகளோட ஆடையும் வந்து சேர்த்து வச்சு அடைச்சிடுறாங்க. அந்த பில்லு இருக்குல்ல, அந்த பில்லெல்லாம் தூக்கி உள்ற போட்டாச்சு. எல்லா ஆடுகளும் வந்து உள்ற வந்துருச்சு. ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அதாவது நரி வரும் அப்படிங்கிறாங்க. நரி வந்துச்சுன்னா அந்த சின்ன சின்ன ஆட்டுக்குட்டிகளெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து படுத்துருப்பாங்களாம்.
சப்போஸ் நரி வருது இந்த ஆட்டுக்குட்டிகளை தூக்குறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி முள்ளு கம்பியை வச்சு அங்கே கதவுகிட்ட வச்சு அடைச்சி வச்சிடுறாங்க அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுறதுக்காக. அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வழியாக தாவி குதிச்சு 2-3 ஆடுக்குட்டிகளெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கான். இப்போ 1 மாதத்துக்குள்ளவே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் வந்து உணவளிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பார்க்குறது கண்ணுக்குட்டிக்கு அந்த பில்லெல்லாம் கொண்டாந்து போட்டிருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் பெரிய கண்ணுக்குட்டி வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாடுகளோட சாப்பிட மேய போகும் அப்படிங்கிறாங்க. சமைக்க ரெடி பண்ணியாச்சு. அங்கே நல்ல இருட்டாயிருச்சுல, அதனால் இங்கேயே வெளியில் சமைப்போம் அப்படின்னாங்க. ஸோ என்னென்ன எடுத்து வந்திருக்காங்க பாருங்கள். சின்ன விறகு ப்ளஸ் வந்து மாட்டுச்சாணம் இருக்குல்ல, மாட்டுச்சாணத்தை வந்து எடுத்து வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த மாட்டுச்சாணத்தை மேலே தான் அந்த ரொட்டியை போடுவாங்க. ஐயோ, அந்த ராம் ரொட்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்கள்ல பெரிய ரொட்டி, அதை வந்து அடுப்பெல்லாம் கிடையாது, தூக்கி அப்படியே அந்த மாவு நம்ம சப்பாத்தி பிசைகிறோம்ல சப்பாத்தி, அந்த சப்பாத்தியை அப்படியே தட்டையாக நல்ல ஒரு பெரிய சைஸில் தட்டையாக தட்டிட்டு அப்படியே தூக்கி இதில் போட்டுருவாங்க. ஆனால் மாட்டு சாணம் வந்து நல்லா எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால மாட்டு சாணம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, அங்கே பாருங்கள் நல்லா பயங்கரமாக நல்லா எரியுது பாருங்கள் அது. ஆனால் கண்டிப்பாக வந்து நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா வந்து மாட்டு சாணத்து மேலே ரொட்டியை போட்டு சாப்பிட்றது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம். இவங்களுக்குலாம் பழகி போச்சு, நமக்கு வந்து ஒரு வாமிட் வர மாதிரி இருக்கும். அதனால் நம்மளை வந்து யாரும் இவங்கள நம்ம வந்து குறை சொல்லலை, ஆனால் நம்மளால் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு சாப்பிட முடியாது. அதனால் மேலே நிறைய விறகுலாம் வச்சுருக்கோம், உள்ளே தான் அந்த மாட்டுச்சாணம் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கே போயிட்டு மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சு ஒரு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மாவெல்லாம் இப்போயே ரெடி பண்ணால் தான் கொஞ்சம் சீக்கிரமே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாவு வந்து பிசைகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா, அதில் உப்பெல்லாம் போடுவாங்களாம், இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதனால நெருப்பு வச்சு கொளுத்திட்டு கொஞ்சம் நேரத்தில் மாவு பிசையணும் அப்படிங்கிறாங்க. அடங்கொய்யாலாடு இங்கே பாருங்க, அந்த சாணி எழுதிட்டு வந்தாங்கல்ல சாணி, அதுலேயே வந்து ஆட்டா வந்து பிசையணும் அப்படிங்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க. நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா இவங்களோட அந்த கலாச்சாரம் அப்படி, இவங்க இப்படி தான் சமைக்கிறாங்க சாப்பிட்றாங்க. அதனால் இவங்கள வந்து நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது. இவங்களோட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து சாப்பிடாம இருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக அதில் சாப்பிட மாட்டேன் நான். ஏன்னா இதே தட்டில் வந்து சாணியை நீட்டு அதே தட்டில் மாவு பிசைகிறாங்க. இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மணல் இருக்குல்ல அதை தூக்கி அப்படியே கொட்டிட்டாங்க, கொட்டி அப்படியே போட்டு துடைக்கிறாங்க. ஏன்னா தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவியாச்சு. அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு சாணம் வந்து அந்த வாசனை இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. குளிரும் அந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க, ராஜஸ்தானை பயங்கர குளிராக இருக்குது. அதனால் கம்பல் வந்து எடுத்து வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து இங்கே பாருங்கள் எப்படி போட்டு மூடி இருக்காங்கன்னு. ஸ்வெட்டர், நான் கூட ஸ்வெட்டர் தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நேற்று நான் முதலே காமிச்சல அந்த ராம் ரொட்டா நேற்று சமைச்சது. अभी वीडियो चालू था, कूड़ मत बोले। इसका लेना मेरा मतलब इसका लेना। अब जा बाहर हुआ, अभी बाहर के आ जाएगा बाहर में ये मुझे चालू कर लो भले। बहुत पत्थर की कर रहा है, चादर ठीक पत्थर की कर चादर की पत्थर की सही इतनी हगड़ी पत्थर लावा ना मस्त ये हगड़ी रात भेज करी रात ही पछे मैं की तो मस्त करी मस्त लिया ते मैं की करी पापा हां पापा கைஸ் சரியான ஒரு பெரிய ரொட்டிங்க இது. ஒரு இந்த ரொட்டியோட சைஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய சைஸாக இருக்குது. ப்ளஸ் இதோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ அந்த மாதிரி இருக்கும். சாப்பாட்டு ராமனால கூட இந்த ரொட்டியை சாப்பிட முடியாது. இந்த நெருப்பில் தூக்கி போட போகிறாங்க. அந்த மாட்டுச்சாணம் இருக்குல்ல, மாட்டுச்சாணம்லாம் நல்லா எரிஞ்சிருச்சு. இப்போ அந்த பாருங்கள் மாட்டுச்சாணம் வந்து எரிஞ்சு அப்படியே கிடக்கு பாருங்கள். हमें मत हमें नीचे आओ कहीं को नीचे जा बना देना हम पाए नौकी क्यों तू झाड़ दे करी कब அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ரொட்டியை தூக்கி அப்படியே நெருப்பில் போட போகிறோம். அவ்வளோதான், நெருப்பில் போட்டாச்சு.
அப்படியே தூக்கி மண்ணெல்லாம் போட்டு அது மேலே மூடுறாங்க. அவ்வளோதாங்க, மண்ணை போட்டு மூடியாச்சு. நான் கேமரா ரொம்ப க்ளோஸ்அப்பில் வச்சுட்டு நிற்கிறேன், எனக்கு பயங்கரமாக சுடுது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அந்த ரொட்டியை போட்டு மூடியாச்சு. 20 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 50 மினிட்ஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதை மேலே உள்ள சர்ஃபேஸ் மட்டும் நல்ல ஒரு ஹார்டாக வந்து பார்த்திங்கன்னா களிமண் போட்டு பூசின மாதிரி ஆயிரும். உள்ளே உள்ளது நல்லா வெந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ராம் ரோட்டாவை திருப்பி போடணும். திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் அப்படி தட்டி தட்டி பார்க்குறாங்க, வெந்திருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேலே உள்ள சர்ஃபேஸ் இருக்குல்ல, அது மட்டும் அதை தட்டி பார்த்தா தெரியும் அப்படிங்கிறாங்க. நல்லா ஒரு ஹார்டாக இருந்தது அப்படின்னா மேலே உள்ள சைடு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. அங்கே பாருங்கள், அவ்வளோதான், திருப்பியாச்சு. டெய்லியும் இவங்க வந்து இந்த மாதிரி தான் சமைப்பாங்களாம். இப்போ நாங்கள் அந்த திருப்பி போட்டோம்ல ஃபஸ்ட்டு, இதை அந்த ராம் ரோட்டாவை நெருப்பில் போடும்போது கிட்டத்தட்ட ஒரு டைம் என்ன ஆச்சு அப்படின்னா, அதாவது ஒரு 20 நிமிஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. திருப்பி மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் மறுபடியும் பேக் சைடு வந்து நல்ல ஒரு வேகணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் அது கேமரா வந்து ஆஃப் பண்ணுறேன். அது வெந்ததுக்கப்புறம் நான் சாப்பிடும்போது மறுபடியும் கேமரா வந்து ஆன் பண்ணுறேன். ரொட்டி வந்து வெந்துருச்சு அப்படிங்கிறாங்க. திருப்பி எடுத்து சரியான ஒரு பெரிய ரொட்டி. வாங்க கிட்ட இருந்து காட்டுறேன். அப்பா பயங்கரமாக சுடுது. மேலே உள்ள சர்ஃபேஸை தான் சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி களிமண்ணை போட்டு பூசின மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு சட்னி செய்யணும் அப்படிங்கிறாங்க. அந்த சட்னி வந்து மிளகா சட்னி, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம்ல, அதே மாதிரி மிளகா சட்னி தான் செய்வாங்க. சட்னி பண்ணாங்க. இது அந்த ரொட்டி செய்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆணுச்சு. நான் கூட ஒரு 20-25 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன். 45 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த சாம்பல் இருந்ததில் சாம்பலை வந்து துடைக்கிறாங்க. ஏன்னா நல்லாவே ஒரு சாம்பல் ஆகிடுச்சு இந்த ரொட்டி. கலரே வந்து வித்தியாசமாக இருந்தது. இப்போ துடைச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல ஒரு பார்க்குறதுக்கு சப்பாத்தி மாதிரி தெரியுது. நல்ல மண்ணில் போட்டு பரட்டிட்டு முதல்ல வந்து ஏதோ சப்பாத்தி களிமண் மாதிரி இருந்தது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பவர் பேங்க்லேருந்து லைட்டு வந்து சார்ஜ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு வெளிச்சத்தில் காமிக்கிற பாருங்க ரொட்டியை, சப்பாத்தியை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சப்பாத்திக்கு சட்னி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சட்னிக்கு என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது ஃபுல்லாக வந்து என்ன அப்படின்னா பூண்டு வச்சுருக்காங்க. பூண்டு சட்னி தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது கூட என்னென்ன போடுறாங்க, இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன சேர்க்குறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்காங்க. भैया मैक्सिमम कौन सा सब्जी बनाने जा रहा है? कौन सा सब्जी? चटनी अच्छा चटनी है ना. ஸோ சட்னிக்கு ஃபஸ்ட்டு பூண்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதில் என்ன சட்னி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. சரி கேட்டால் சட்னி தான் சொல்கிறாங்க. ओ मसाला का मिलाओ 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 मिलाओ.
மசாலாவை கலக்கிறதுக்கு ஸ்பூன் இல்லைன்னு நினைக்கிறேன். இது மாதிரி தான் வச்சு ஆட்டிகிட்டு இருக்காங்க. ओके Kabu. Kota hite na hai me kanai. मैं एक मक्खो घूमने जो Kapapa. இவங்க ஒன்றுமே பண்ணலாங்க. எண்ணெயை சுட வச்சுட்டு அது மேலே அந்த கலக்குனாங்கல்ல மசாலா, அதை தூக்கி அப்படியே அந்த எண்ணெயில் ஊற்றுனாங்க. அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்து அவ்வளோதான். சட்னி முடிஞ்சின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த ரொட்டியை சாப்பிடும்போது நான் வந்து சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா கொஞ்சமாக எடுத்து வாயில் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே எங்கள் அவுட்ரு சைடில் உள்ள வியூவை காட்டுறேன் பாருங்கங்க. சரியான இருட்டு ஃபுல்லாக அங்கே பாருங்களேன். அப்படியே எங்கப்பா ஒரு சின்ன வெளிச்சம் கூட தெரியாது. நம்ம அங்கே நெருப்பு போட்டு கொளுத்தணும்ல, அந்த வெளிச்சம் மட்டும்தான் லைட்டாக தெரியும். ஃபுல்லாக செம இருட்டாக இருக்குது. இதனோட ஷூ வந்து மேலே எப்படி வச்சு கொண்டாந்து வச்சுருக்கேன். ஏன்னா உள்ள ஏதாவது பாம்பு தேள் ஏதாவது போயிடக்கூடாதுல்ல, அதனால் வந்து இந்த கம்பு மேலே வந்து ஷூ வச்சாச்சு. ப்ளஸ் அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த வாளியில தான் பால் இருக்கு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, தெரியுதா? Oh, itu betul kata nak kembang. Pere ki mai. कहीं हो फिर आने हमें उनका आज उतार सही में अच्छा हर चीज எதை வச்சு கலக்குறாங்க அப்படிங்கிறதுமே தெரியாதா? Betul आप बोला. குச்சி இருக்குல்ல, குச்சி. ரெடி ஆச்சு கைஸ் சட்னி. அவ்வளோதான் ரெடி. இதுக்கப்புறம் இவங்க இங்கே வச்சுருக்காங்க பாருங்க ரொட்டியை. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரொட்டி இருக்குல்ல எடுத்து அப்படியே வந்து ஹாஃபாக உடைக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்களே உடச்சி தருவாங்க. ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் வந்து எனக்காக மேகி பண்ணிகிட்ருக்கேன். அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், முன்னாடியே நான் வந்து சொல்லிட்டேன், எனக்காக வந்து அந்த ராம் ரொட்டி வந்து ரொம்ப மாவு போட்டு பண்ணாதீங்க, நான் மேகி வச்சுருக்கேன், மேகி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே அப்படின்னாங்க. ஸோ ஒரு 2 பாக்கெட்டு மேகி இருந்தது, அதான் போட்டு சமைச்சிட்ருக்கேன். மேகி வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை வந்து அணைச்சிட வேண்டியதுதான். பையா ஓகே மேகி ஸோ எனக்கு என்னமோ தண்ணி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. கம்மியாக இருக்கிற மாதிரிலாம் இல்லை, உண்மையிலேயே நல்லா வந்து தண்ணி கம்மியாகிடுச்சு. ஐயோ. எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ராம் ரோட்டாவில் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நானும் எவ்வளவோ அவாய்ட் பண்ணி பார்க்குறேன். சரின்ட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. खा लो यार. इतना भी नहीं भैया, मैं क्या मैं भी मिल गया ना थोड़ा सा, इतना तो मैं टेस्ट करने के लिए. ये ऊपर पीछे वाला लो. ஓகே, இவ்வளோது நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இதுவே நல்ல ஒரு திக்னஸோடு இருக்குது. ப்ளஸ் வந்து ஹெவியான வெயிட் இது. ஓகே சாப்பிட்டு பார்ப்போம். இது கூட சட்னி ராம் ரோட்டா சாணிலெல்லாம் போட்டு சுட்டது எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு என்ன, இது வந்து ஏற்கனவே சாப்பிட்ருந்தோம்ல அதே மாதிரி தான். ஃபுல்லாக மண், இதெல்லாம் நரன்னு அவ்வளோ மண் இருக்குது இதில். இதெல்லாம் எப்படி தான் சாப்பிட்டாங்கன்னோ என்னன்னு தெரில. மேலே உள்ள சர்ஃபேஸ் இருக்குல்ல, இது ரொம்ப ஹார்டாக இருக்குது. உள்ளே உள்ளது அப்படியே மாவு மாதிரி இருக்குது. மாவுனா ரொம்ப மாவுன்னு சொல்ல முடியாது, மீடியம், நல்லாவே வெந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மண்ணில் போட்டு பெரட்டினதுனால அந்த மண் சாப்பிடும் போதே தெரியுது நரன்னு. மல்லு கட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதில் உள்ள பாருங்களேன், சாம்பல் அப்படியே ஒட்டியிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே அந்த மண்ணில் போட்டு சாம்பல்லாம் இன்னும் ஒட்டியிருக்கு பாருங்கள். இந்த அங்கெல்லாம் கருப்பாக ஒட்டியிருக்குல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே தூக்கி வீசிடலாம்.
என்னால் இவ்வளோ தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. நல்லா ஒரு பெருசாக கொஞ்சோண்டு கொடுத்தாங்க. நானும் மல்லு கட்டி சாப்பிட்டு பார்க்குறேன், இறங்க மாட்டேங்குது. இறங்க மாட்டேதுன்னா சட்னி அந்த மாதிரி சும்மா மிளகா பொடி, ஃபுல் மிளகா பொடி, அதில் வந்து பூண்டு போட்டிருக்காங்க, எண்ணெய் போட்டு, அவ்வளோதான். சரி, நம்ம வந்து மேகியை சாப்பிட்லாம். அதை அப்படியே தூக்கி போட்டாச்சு. மேகியை சாப்பிட்டுட்டு நான் வந்து விலாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த குடிசையில் தான் இன்றைக்கி படுத்து தூங்கணும். இன்றைக்கி நைட்டு எப்படி கடத்த போகிறோம் அப்படிங்கிறது தெரில. ஏன்னா ரொம்ப ஒரு மோசமான இரவாக இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பொந்து தான் இருக்குது. பார்த்துங்க, பாம்பு கிம்பு வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இதில். அதனால் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், சைடில் ஒரு இடத்துல தான் படுக்கணும். ஏன்னா வெளியில் நம்ம வந்து டென்ட் இருக்குது. வெளியில் டென்ட்டு போட்டோம் அப்படின்னா வெளியில் டென்ட்டு போட வேணாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த மாடு கிட்டலாம் வந்து நைட்டு மேய போயிருக்குல்ல, அது வந்து இந்த இடத்துக்கிட்ட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி இங்கே தான் படுத்துங்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி காலைல மணி வந்து கரெக்டாக 8:30 ஆகுது. இந்த குடிசையில் தான் நைட்டு ஃபுல்லாக தங்கினேன். ரொம்ப ஒரு மோசமான இரவாக இருந்தது. ஏன்னா கொசுக்கடி ப்ளஸ் வந்து ரொம்ப ஒரு சேஃபான ஒரு இடம் கிடையாது இந்த குடிசை. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குடிசையில் தங்கியாச்சு. ஸோ இந்த குடிசையில் தங்கினதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன் இங்கேருந்து காலையில். அதுவும் ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நடந்து போனோம். எப்படியாவது ஒரு 2 மணி நேரத்தில் ரீச் ஆகணும். நடந்து வெறும் 6 கிலோமீட்டர் தான் நடந்துருவேன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த பாலைவனத்தில். அந்த போகக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு 100% வந்து பிடிக்கும். ஏன்னா நான் அங்கே போனதுக்கப்புறம் வந்து அந்த இடத்த காட்டுற பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடமா கண்டிப்பாக அந்த இடம் இருக்கும். போனதுக்கப்புறம் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இவங்க கூட தான் நம்ம வந்து நேற்று நைட்டு தங்கினது. அந்த குடிசையில் படுத்து தூங்கினது ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தங்கணும்ல, அந்த மாதிரி குடிசை கிடையாது அது. இருந்தாலும் மல்லு கட்டி படுத்து தூங்கியாச்சு. எனக்கு சரியான பயமாக போச்சு. ஏன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொந்தெல்லாம் இருந்தது. ஸோ இப்போ மணி கரெக்டாக 9:30 ஆச்சு. இப்போ நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கேன். எங்கே தெரியுமா போயிட்டுருக்கேன்? அதாவது இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் நடந்தே போகணும். இந்த மாதிரி ஒரு காடு மாதிரி இருக்கிற ஏரியா அது. இங்கே உங்களுக்கு அந்தளவுக்கு ஏதாவது வெஹிக்கிள் எதுவுமே வராது. எப்போயாவது ஒரு தடவை 2 தடவை இந்த ஒட்டகம் வந்து வண்டி இழுத்துட்டு போவோம், அதுதான். மற்றபடி நம்ம நடந்தான் போனோம். அந்த இடத்துக்கு போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி இடத்த தான் நானும் தேடிட்டு இருந்தேன். இப்போயே வந்து சொன்னால் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்காது. அதனால் போயிட்டு அங்கே காட்டுறேன் பாருங்கள். மேக்ஸிமம் 7 கிலோமீட்டர் நடக்கணும். வாங்க போகலாம்.